வந்து பாத்தீங்கன்னா MM என்டர்பிரைசஸ் தான் கைஸ் வந்துரும். சம்மர் சீசன் கொளுத்தி எடுத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஏசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. 0% டவுன் பேமெண்ட்ல நீங்க வாங்கிக்க முடியும். 1 ton AC 24,990க்கும் 100 ton AC 28,990க்கும் வித் 10 வருஷம் வாரண்டியோட 5 வருஷம் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டியோட நம்ம MM என்டர்பிரைசஸ்ல கிடைக்கும். கல்யாண காம்போ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட எப்பவுமே ஃபேவரட் வெட் கிரைண்டர், சீலிங் ஃபேன், அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், பிரஷர் குக்கர், கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 29,990. நீங்க கொடுக்குற பிராண்ட் பிடிக்கல, சரி அவங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை காம்போவா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க நிச்சயமா இங்க வரலாமா? ஒருத்தா கண்டிப்பா வரலாம். ரேட்டு கம்மியா தான் இருக்கு. ஒரு வந்து விசிட் பண்ணி பாருங்க. நாங்க கொடுக்குற பீரோ வந்து பாத்தீங்கன்னா 38ல இருந்து 40 கிலோ இருக்கும். இதே பீரோ வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய் 11,000 ரூபாய். உடன் பீரோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7,000 ரூபாய், 6,500 ரூபாய், 5,500 ரூபாய் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தரோம். ஃபர்னிச்சர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. வீட்டில் பழைய ஏசி இருக்கு, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. அந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா வரைக்கும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ மறக்காம வந்து MM என்டர்பிரைஸை விசிட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அன்ட்ரூட்டி சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா MM என்டர்பிரைசஸ் தான் கைஸ் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வந்து செம்மையாக கொளுத்தி எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன் போயிட்டு இருக்கு. கல்யாண காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 26,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், கட்டில், பீரோன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோ போய் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சொல்கிற தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம EMI ஆப்ஷனில் நீங்கள் 0% டவுன் பேமெண்ட்ல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக இன்டெப்த்தாக வீடியோவில் போய் எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக சொன்னால் மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாப்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கேருந்து டுவர்ட்ஸ் நம்ம மூளைக்கடை போகிற அந்த பிரிட்ஜு கிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செல் பெட்ரோல் பங்க் இருக்கும் மிடில் ஆஃப் இதில். ஸோ அதுக்கு எப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவ்வளோ வரி பண்ணிக்க வேணாம். நான் எக்ஸாக்ட் மேப் லிங்க் வந்து கீழே கொடுத்துறேன், வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துறேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து சொல்கிற தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வாங்க ஏசி இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏசி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்கமிங் வரப்போகிற சீசன் வந்து ஏசி சீசன். கண்டிப்பாண்ணா. இப்போ நான் இயர்லியாக கேட்குற கொஸ்டின்ஸாக நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். இன்வெர்டர் வாங்கலாமா, நான் இன்வெர்டர் வாங்கலாமா, எது பெட்டர்? நான் இன்வெர்டர் 2 டைப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏசி டைப்பை பற்றி சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ ஏசி, அடுத்து ஸ்பிளிட் ஏசி, கேசட் ஏசி, டக்டபிள் ஏசி, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் செக்மெண்ட்ல ஏசியோட செக்மெண்ட் இருக்கு. ஓகே. இதுல நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி யூஸ் பண்ணுவோம் அண்ட் கேசட் ஏசி யூஸ் பண்ணுவோம். ஓகே. விண்டோ ஏசி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாவே எல்லாரும் ஸ்பிளிட் ஏசி தான் வாங்குறாங்க. கண்டிப்பா. ஆமாம். இன்வெர்டர் பெட்டரா நான் இன்வெர்டர் பெட்டரா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ நான் இன்வெர்டர் ஏசி எந்த கஸ்டமர் வாங்கலான்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. இன்வெர்டர் ஏசின்றது என்னன்னா பவர் கன்சப்ஷன் சொல்லிட்டு நான் இன்வெர்டர்னா கரண்ட் அதிகமாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 4 hours to 5 hours யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 யூனிட்லேருந்து 3.5 யூனிட் வரும். ஓகே. இதே நான் இன்வெர்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 3.5 யூனிட்லேருந்து 4 யூனிட், ஒரு 0.5 யூனிட் அதிகமாக வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அவ்வளோதான் டிஃபரன்ஸாகவே வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். நான் இன்வெர்டர்ல நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க மக்கள். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, கரண்ட் பில் அதிகமாக வந்துருமே அப்படின்னு பயந்து எல்லாரும் இன்வெர்டர் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஓகே. பட் ஆனால் அது வந்து ஃபியூச்சர்ல என்னென்னலாம் பிரச்சனை வரும்ன்றதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகே. இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஏசி யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் மெயின்டைன் பண்றது எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே, அந்த மக்கள் எல்லாருமே இன்வெர்டர் ஏசி வாங்கலாம். கண்ணை மூட்டை எடுக்கலாம். ஸோ இதுல என்ன மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 months ஒன்ஸ் 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ள ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி தான் வைக்கணும். நான் இன்வெர்டர் ஏசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. இன்வெர்டர் ஏசியில் எனிதிங் ஆப் அண்ட் PCB போர்டு எதனா ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஒரு PCB போர்டோட காஸ்ட் வந்து இண்டோர் PCB போர்டுனா 3,500 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய் வரும். அவுடோர் இண்டோர் ரெண்டோட இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரும். நம்மள மாதிரி இருக்க SSD டீலர்ஸ், அதாவது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் டீலர்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் இன்வெர்டர் ஏசி தான். இன்வெர்டர் ஏசியில் எனக்கு இண்டோர் போயிடுச்சு, ஒரு காயில் லீக் ஆயிடுச்சு. இப்போ சில பேர் வந்து ரிவர் பக்கத்தில் இருப்பாங்க, கூஆறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரைனேஜ் பக்கத்தில் இருக்கிற வீடு இருக்கும். மெயின்டெனன்ஸும் அதிகம். எவ்ரி 4 years 3 years ஒன்ஸ் நீங்கள் புது ஏசி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இன்வெர்டர் ஏசி வாங்கக்கூடாது. ஓகே. இன்வெர்டர் ஏசி வந்து என்னன்னா, இண்டோர் போயிடுச்சுனாக்கா நீங்கள் இண்டோர் மட்டும் கம்பெனியில் ஆர்டர் பண்ணாலும் 12,000லேருந்து 16,000 வரைக்கும் வரும். ஆனால் இமிடியேட்டாக கிடைக்காது, தூக்கி போட்டு வேற தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதே நான் இன்வெர்டர் ஏசினா
இண்டோர் போயிடுச்சா இண்டோர் மட்டும் வேற மாடலில் கூட வாங்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் அவுடோரும் அதே மாதிரி தான். அவுடோர் போயிடுச்சுன்னா கூட அவுடோர் வேற மாடலில் கூட வாங்கி போட்டுக்கலாம், ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கியிருக்கேன் அப்படின்னா வேற டைக்கின்ல எனக்கு இண்டோர் கிடைச்சாலும் நான் இன்வெர்டரில் போட்டுக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேல்பூல் கிடைக்குது, இல்லை எனக்கு காட்ரேஜ் கிடைக்குது, இல்லை வேற ஏதோ கேரியர் கிடைக்குதுன்னா கூட இண்டோர் வேற பிராண்டுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். இன்வெர்டர் ஏசி ப்ரைஸ் கம்மி இப்போ. ஓகே. நான் இன்வெர்டர் ஏசி ப்ரைஸ் அதிகம். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்டர் ஏசி அதிகமாக இருக்கும், நான் இன்வெர்டர் ஏசி கம்மியாக இருக்கும். ஓகே. இப்போ அப்படியே உல்டாவாயிடுச்சு. பவர் கன்சப்ஷனு அண்ட் வந்து கம்ஃபர்ட் கூலிங் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எனக்கு ஏசி வேணும்னா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே கோ ஃபார் இன்வெர்டர் ஏசி. ஓகே. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு 10 வருஷம் வரணும் ஏசி, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸு ஒரு 1000 ரூபா 500 இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு மெயின்டைன் பண்ண தெரியாது, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்றவங்களுக்கு நான் இன்வெர்டர் ஏசி. இது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர். இப்போ 10% கம்மியாச்சு பார்த்தீங்களா, அப்போ என்னென்ன ஸ்டாக் இப்போ டிசம்பரில் கம்மியாச்சு, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் என்ன இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் எல்லா கடையிலுமே. ஸோ மக்கள் ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஃபோர் இந்த மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே போயிட்டு ஏசி வாங்கிறதுக்கு உரிய நேரம் இதான். ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் 20ஆம் தேதிக்கு மேலேயோ இல்லை அடுத்த மாதமோ நீங்கள் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் நீங்கள் அதிகமாக கொடுத்து அதே பிராண்டு அதே மாடல் ஏசியை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. மக்கள் வந்து இப்போ என்ன எப்படி ஏசி வாங்கணும், எதை பார்த்து ஏசி வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிக்கணும். உங்களுக்கு எது வேணும், இன்வெர்டர் ஏசி வேணுமா நான் இன்வெர்டர் ஏசி வேணுமான்னு கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ வாட்ஸ், இது 1.5 டன்னா 1.3ஆ 1.2ஆ இல்லை உங்கள் ரூம் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வேணும், 10க்கு 10 10க்கு 20 அந்த மாதிரி அதை ஆமாம் அதை செப்பரேட் பண்ணிக்கணும். எந்த கம்பெனி வாரண்டி அதிகமாக தருது ஸோ அதை ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் 28 பிராண்ட்லேருந்து 30 பிராண்ட் இருக்கு ஏசி. அதுலேயே குழப்பம், அதுலேயே பிராண்டே 10 பிராண்ட் இருப்பாங்க. ஓகே. இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மிட்சுபிஷி எலக்ட்ரிக், மிட்சுபிஷி ஹெவி, அது ஓஜி, அப்புறம் ஷார்ப், டைக்கன், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், பானாசோனிக், நான் சொன்னதே 11 பிராண்டு. இது எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. கரெக்டா? இப்போ இதுல இருந்து எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரீமியமா இருக்கிற 3 பிராண்டும் விலை அதிகம். ஓகே. ஸோ விலை அதிகமாக குவாலிட்டியாகவும் இருக்கும், விலை அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்படி செப்பரேட் பண்ணிக்கணும் எது நம்ம மிடில் கேட்டகரியோ அதில். இப்போ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி எல்லா கம்பெனியும் தராங்க. எல்லா கம்பெனியும் கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்டி. இதுல நான் பிசிபி போர்டு தான் மெயின் சர்வீஸ் காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதனா இஷ்யூ ஆச்சுன்னா 10,000 இருந்து 15,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாதி காஸ்டே வந்துரும் அதுல. ஆமா, சர்வீஸ் காஸ்டே அந்த அளவுக்கு வந்துரும். ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ்னாலே ஒரு மினிமம் சர்வீஸ்னாலே 4,000 ரூபாய். அந்த மாதிரி இருக்கிற பிசிபி போர்டுக்கு எந்த கம்பெனி 5 இயர்ஸ் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டி கொடுக்குதுன்றதை செக் பண்ணணும். அந்த பிராண்ட் எடுத்துக்கலாம். அதாவது தரவரிசை பண்றோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா யார் வாரண்டி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த வாரண்டி எந்தெந்த பிராண்ட்லாம் தருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் 5 இயர்ஸ் என்டையர் ப்ராடக்ட்டு, அப்புறமா எல்ஜிக்கு 5 இயர்ஸ் என்டையர் ப்ராடக்ட், அதாவது பிசிபி போர்டுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க, டிசிஎல் தராங்க, வோல்டாஸ் தராங்க, இந்த மாதிரி எல்லா பிராண்டும் தராங்க. இந்த ஏசி வந்து 5000 வாட்ஸா அது கரெக்டாக எக்ஸாக்டாக 1.5 டன் இருக்கும். 4900 வாட்ஸ்னா அது 1.3. இது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது, 1.5 டன் தான் வாங்குவாங்க. ஓகே. ஸோ இதுலேயும் ஒரு ஸ்கேம் நடக்கும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருப்போம். இது தவிர்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலேஷனு, ஸ்டாண்டு, ஸ்டெபிளைசரு, காப்பர் பைப்பு, இது எல்லாமே அசசரிஸில் இருக்குது. மேலே என்ன ஆகிடும், 4000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடும், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தருவாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கிடையாது. எந்த பிராண்டு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தருதோ கம்பெனி பாலிசி என்னவோ அது அப்படியே நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். ஓகே. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ. இப்போ சப்போஸ் சில கடையிலலாம் பண்ணுவாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் இருக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட 699 ரூபா பே பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படின்னு சில பேர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஏசி என்ன ப்ரைஸோ ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்றோம். இப்போ வந்து முதல்ல போன வருஷம்லாம் வந்து ஒரு இன்ஸ்டாலேஷனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 900 to 1500 இருந்தது. இப்போ எல்லாமே விலை ஏறிடுச்சு. கோல்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டு போயிட்டு இருக்குன்ட்டு. காப்பரு அது மாதிரி ஈக்குவலண்ட்டாக ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 3 மீட்டர் காப்பர் பைப் வந்து எல்லா பிராண்ட்லேயும் வந்துடும். ஓகே. 3 மீட்டருக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு மீட்டர் வந்து 1000 ரூபீஸ்லேருந்து 1200 ரூபீஸ் வரைக்கும் கிளைமிங் பண்றாங்க. ஓகே. யாரு? கம்பெனி. ஓகே. கம்பெனி. இப்போ என் வீட்டில் 5 மீட்டர் தேவை எனக்கு, அதான் டெரஸ்ல இருந்து கீழே வருது, 3 மீட்டர் இதில் கொடுத்துருவாங்க. 2 மீட்டர் எக்ஸ்ட்ரானா
இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்ததுன்னா 750லேருந்து 900 தான் இப்போ 1500. இப்போ 1200. இன்னைக்கு வந்து 950 ரூபால 1100 ரூபாய் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு ஏசி ஒன்று வாங்குனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எந்த பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அது குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம், வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி தான் தரவரிசைப்படுத்தி நம்ம ஒரு ஏசியை வாங்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ இதெல்லாம் செக்மெண்ட்டு ஒர்க் அவுட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறிய ஒரு 25,000 30,000 வந்து ஒரு மனிதனாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு 500 1000 ரூபா சேர்த்து வச்சு தான் நம்ம வாங்க போகிறோம். மதிப்பு வந்து நம்ம குவாலிட்டி இந்த மாதிரி தரவரிசைப்படுத்துறப்ப தான் நம்மளுக்கு அது கிடைக்குமே. ஓகே. ஸோ அது வந்து நம்ம எம்எம் என்டர்பிரைசஸில் சுலபமாக கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா போதும், எம்எம் என்டர்பிரைசஸில் கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட் ஏசி, பெஸ்ட் ரேட்டு, குவாலிட்டி பெஸ்ட்டாக தரும். டீட்டெயிலாக சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இன்வெர்ட்டர் வாங்கலாமா, நான் இன்வெர்ட்டர் வாங்கலாமா, அது வந்து பட்ஜெட்டில் பிரிக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவைன்னு பிரிக்கணும், அதுக்கப்புறம் வாரண்டி பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இவ்வளோ சொல்லிவிட்டு நம்ம 1 டன்னா என்ன ப்ரைஸ் வரும், 1.5 டன்னா என்ன ப்ரைஸ் வரும், என்ன பிராண்டு சூஸ் பண்ணல, எது ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கும், இல்லை நான் எடுத்தால் ஓஜி தான் எடுப்பேன், நான் எடுத்தால் வந்துட்டு மிட்சுபிஷி தான் எடுப்பேன்னு சொல்லி சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பட்ஜெட்டில் வரும் நம்ம. அதுதான் சொல்ல வரேன். எந்த ப்ராடக்ட் காமிச்சு ப்ரைஸ் என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே கடையிலையும் சேல் பண்ணுவோம். ஓகே. அது நம்ம வந்து ஜென்யூனிட்டியை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ரைஸு, இந்த மாடலு, இந்த டைம் லிமிட்குள்ளே தான் இந்த ப்ரைஸுன்னா அந்த டைம் லிமிட்குள்ளே தான் இருக்கும். மேலே அந்த ஆஃபர் இல்லைன்னா இல்லைன்னா கரெக்டாக நம்ம கிளியராக வீடியோவில் சொல்லிடுவோம். இத்தனை வருஷம், இது ஒரு 8-9 வருஷம் ஆகுது இந்த ஏரியாவில். நம்ம யூடியூப்பில் சேனலில் ஆடு போட்டு ஸ்டார்ட் பண்ணியே 5 இயர்ஸ் மேலே ஆகுது. கண்டிப்பாக. ஆமாம். கரெக்டாக. ஸோ 5 இயர்ஸ் நம்ம ஒரு யூடியூப் சேனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்து இங்கே கடை இருந்து நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இவ்வளோ கஸ்டமர் கிட்டத்தட்ட 15,000 கஸ்டமர் நம்ம லைவ்ல இருக்காங்க நம்மகிட்ட ரெகுலராக. இவங்க எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுறது பிராண்டு அண்டு ப்ரைசிங் ஆஃபர்ஸ். ப்ரைசிங் ஆஃபரை நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் டீட்டெயிலாக சொல்லிடுவேன், ஆனால் வீடியோ பத்தாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 28 பிராண்ட் இருக்கு. அதில் ஒன்று சொல்லணும். அதாவது 3 ஸ்டார் இருக்கும், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார். அதாவது ஒரு ஏசியில் அதே மாதிரி 1.5 டன் எடுத்தாலும் அதே மாதிரி 1.5 டன்ல எக்ஸ்பர்டபிள்னு ஒன்று இருக்கு, அப்புறமா ஹெவி டியூட்டின்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இருக்கிறதுனால ஜென்ரலா பிரைஸ் சொல்லிடுறேன். இந்த பிரைஸ் எது வரைக்கும் இருக்குன்னா மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் மாறிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா மாறும். அதை தானே சொன்னோம் ஃபர்ஸ்டே. டாலர்ஸ் ரேட் ஏறிச்சு, நியூ ஸ்டார் ரேட்டட் வரும், நிறைய சேஞ்சஸ் வரும். நம்ம கிட்ட இருக்க ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 டன் ஏசி 24,990 24,990 ரூபாய்க்கு நம்ம கிட்ட 1 டன் ஏசி ஸ்டார்ட் ஆகுது. இது என்னென்ன பிராண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெல்வினேட்டர், பிபிஎல், வைபர், எலிஸ்டா, அப்புறமா 6 பிராண்ட் இந்த மாதிரி நம்ம தரோம். ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டார்டிங் பிரைஸ். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் பேரே தெரிய மாட்டுது, பழைய பிராண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அடுத்து டிசிஎல் இருக்கு. ஓகே. டிசிஎல் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் என்டையர் ப்ராடக்ட் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸ் வாரண்டி. ஓகே. கேஸோட வாரண்டி தராங்க 26,500 தரோம். 26,500. ரெண்டாவது இது எல்லாமே 1 டன். அப்போ டைக்கின், எல்ஜி, ப்ளூ ஸ்டார் இதெல்லாம் என்னங்க ரேட் வரும்? இதெல்லாம் வந்து தரவரிசைப்படி ரேட்டு கண்டோம். இந்த ரேட்டை பற்றி தெரியணும்னா கீழே தெரிய நம்பருக்கு இமீடியட்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கான்டாக்ட். அதிலே சொன்ன மாதிரி லென்த்தாக போகும் வீடியோ, அதனால ஷார்ட் பண்ணி சொல்கிறோம். எல்லா பிராண்டுமே அவைலபிள் இருக்கு, எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் தரோம். ஓகே. அதே மாதிரி சில பேர் இருக்காங்க, சார் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க, ஆன்லைனில் 30,000 ரூபா தான் காட்டுது, 33,000 ரூபா சொல்கிறீங்க, இதை போய் ஹோல்சேல் ரேட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. சிறந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, அங்கே 30,000 ரூபா போட்டிருக்குல்ல, அதோட மாடல் நம்பர் எடுத்துங்க, அது எவ்வளோ வாட்ஸு, காப்பர் பைப் வருமா, இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ சார்ஜஸ், இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணீங்க. அதையும் நீங்கள் ஆன்லைனில் போட்டு பாருங்க. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற மாடல்ஸ் அவங்களால கம்மியாக கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற மாடல் நம்மளுக்கு வராது. அது வந்து பட்ஜெட் ப்ராடக்ட்னா அது வாங்கலாம். ஓகே. அதான் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சவுண்ட் பார் ஒன்று வாங்கினாரு. அதை ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் கண் கூட பார்த்தேன். ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் ஒரு ஆர்டர் பண்ணுறாரு, ஒரு டேமேஜ், அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 15 நாள். அப்போ அவர் கேஷ் ரிட்டர்ன் வரதுக்கு 10 நாள், 25 நாள் வேஸ்ட். அப்படியே இல்லை, நேராக லைவாக வாங்க பாருங்க, எந்த பிராண்டு வேணுமோ எல்லா பிராண்டும் ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது. மாடல் சொல்கிறேன், ப்ரைஸ் சொல்கிறேன், உட்காருங்க, ஆன்லைனில் போட்டு பாருங்கள், என்ன ரேட் வருதுன்னு பாருங்கள், மற்ற கடைக்கு டிஃப்ரென்ஸ் கேளுங்க. எல்லாமே இப்போ 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். 0.5 டன்னு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28,990 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கேட்குற மிட்சுபிஷி, வோல்டாஸ் எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு.
இல்லாமல் இல்லை. இது சொன்னால் வீடியோ லென்த்தாக போவோம். அதனால எனக்கு வந்து ஒரேடியாக எனக்கு வந்து ஒரு 10 ஏசி வேணுங்க, இல்லை ஒரு மாஸ்கோ இல்லை சர்ச்சுக்கு ஒரு 4 ஏசி இமிடியேட்டாக வேணும்னு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதுவும் பண்ணுறோம். நம்ம தான் ஹோல்சேலர் ஆச்சு. 100 ஏசி கேட்டாலும் கொடுக்கலாம் இமிடியேட்டா. இப்போ ரெட் ஹில்ஸில் ஒரு மண்டபம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், 16 ஏசி. அப்பா மினி ஹால், மண்டபம்னா பெரிய மண்டபம் இல்லை, மினி ஹால். ஓகே, வந்தாங்க, பே பண்ணாங்க, ஒரே நாள் டெலிவரி கம்பெனிலேருந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்னைக்கு சூப்பராக ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய கடையில் ஆடெல்லாம் பார்க்குறேன், தமிழ்நாட்டிலே கொடுக்க முடியாத, எனக்கு அந்த ஆடெல்லாம் பார்த்தா ஒரு சிரிப்பாக வரும். அதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டிலே கொடுக்க முடியாத ரேட்டில் எங்கேயுமே கிடையாது, எல்லாராலையும் கொடுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஒரு பிராண்ட் இருக்குது, வசந்த் அண்ட் கோன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, சரவணா ஸ்டோர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இவங்க எல்லாருமே பெரிய பிராண்டு. ரிலையன்ஸ்னு ஒன்று இருக்குது, குரோமான்னு ஒன்று இருக்குது. என்னடா இவர் எல்லாம் பிராண்ட் பேர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இவங்களால தர முடியாத ப்ரைஸு என்டர்பிரைசஸால் தர முடியுது, கண்டிப்பாக முடியும். ஆனால் அதில் ஒரு சின்ன இதுதான், அவங்களோட லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களோட எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அதனால தான் அவங்க அந்த ப்ரைஸ் விற்றாதான் அவங்க கம்பெனியை ரன் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு தேவை, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நாங்கள் 2 பேர், கடையில் 2 பேர், குடோனில் 2 பேர், 2 டிரைவருங்க, இவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் இருப்போம் நம்ம ஆஃபீஸ் அட்மாஸ்பியர். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது? அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மினிமம் மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறோம். அப்புறமா இன்னொரு சில வீடியோலாம் பார்க்குறோம், வாங்கினா டிவி ஃப்ரீ, ஏசி வாங்கினா சோபா ஃப்ரீ, நம்மளும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆஃபர் வேணாலும் நம்மளும் ஆஃபர் பண்ணி தரோம். ஏன்னா நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங்கும் வச்சுருக்கோம். சோஃபா அண்டு கட்லு இது எல்லாமே நம்மளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ எல்லா ஆஃபருமே இருக்குது. எனக்கு சவுண்ட் பார் கொடுங்கன்னாலும் தரேன். என்னன்னா எல்லாமே காம்போ ஆஃபர் மாதிரி தான் வரும். ஆனால் இல்லைனா எனக்கு ஏசி, டபுள் பூஸ்ட் ஸ்டெபிளைசரு, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து காம்போ ஆஃபர் கொடுங்க, அதுவும் கொடுக்குறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் விலை கம்மியாக நம்ம என்டர்பிரைசஸில் நீங்கள் ஏசி வாங்கலாம். எங்கள் வீட்டில் பழைய ஏசி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்து நான் புது ஏசி வாங்கிக்கலாமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. எல்லா கடையிலையும் கொடுக்குற அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்மகிட்டயும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஹோல்சேலில் ஏசி தரோம், ரெண்டாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரையும் நல்ல ப்ரைஸிங் எடுக்கிறோம். எக்ஸாம்பிள், உங்கள் பழைய ஏசி அது ஒர்க் ஆகல, இல்லை எனி கண்டிஷன்ஸ், ஓகே, 5000 ருபீஸ்லேருந்து 7000 வரைக்கும் எடுக்கிறாங்க. சாலிடா சொல்றீங்க? சாலிடா 5000 ருபீஸ் மினிமம். ஷூரா 5லேருந்து 7000 வரைக்கும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ எடுக்கிறோம். அதை ரிமூவ் பண்றதுக்குலாம் சார்ஜஸ் வாங்குறாங்க சில இடத்துல. நம்ம கிட்ட ஃப்ரீ தான். ஏசி நம்ம கடையில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஒரு பில் காப்பி கொடுப்போம். அந்த பில் காப்பியை காமிச்சிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுக்கிறவர் டைரெக்டாக ஃப்ரீயாக வந்து கழட்டி அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகே, அந்த பில் வந்து அந்த 5000 7000 லெஸ் பண்ணி தான் நம்ம லெஸ் பண்ணுவாங்க. அதை கேஷ் வந்து அங்கே கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம வந்து இங்கே நீங்கள் இப்போ ஏசி வாங்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் 25,000 ரூபாய்க்கு நீங்கள் ஏசி வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், 25,000 நீங்கள் இங்கே பே பண்ண 5,000 வந்து உங்களுக்கு அங்கே கழட்டுறப்போ கையில் கேஷ் கொடுத்துருவாங்க. சூப்பர்ண்ணா. ஸோ அது செப்பரேட்டடு, இது செப்பரேட்டட். ஓகே, வந்து எல்லாமே ஹோல்சேலில் விற்கிறீங்கன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏசியை பற்றி சூப்பராக டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சீசன் போயிட்டுருக்கு. எப்பயுமே நம்ம கல்யாண காம்போ வந்து தி பெஸ்ட்டாக கொடுப்போம். இந்த வருஷம் 2026க்கு என்ன கல்யாண காம்போ வச்சுருக்கோம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? ஓகே, ரைட். கல்யாண காம்போ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட எப்போவுமே ஃபேவரட். ஓகே, ஸ்டார்டிங் கல்யாண காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 29,990. ஓகே, 29,000 ஸ்டார்ட் ஆகுது. 29,990. இதில் என்னென்ன கொடுக்குறோன்னா, டிசைனர் காட்டு, பெட்டு, பில்லோ, பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிக்சி, வெட் கிரைண்டரு, சீலிங் ஃபேனு, அயன் பாக்ஸ், வாட்டர் ஹீட்டர், ப்ரெஷர் குக்கர், கேஸ் ஸ்டவ், மில்க் குக்கர், தோசை தவா. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 29,990. ஓகே, நம்ம இது தரோம். இது மட்டும் தான் இருக்கான்னா இது ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 காம்போ இருக்கு. 8லேருந்து 10 காம்போவா? ஆமாம், 10 காம்போ இருக்கு. 89,000. அப்புறம் இல்லை, சில மக்கள் வந்து எனக்கு எல்லா பொருளும் வேணும் ஆனால் பட்ஜெட்லேயே இருக்கணும்னு கேட்பாங்க. அப்படின்னா எவ்வளோ? அதுதான் 2 விஷயம் இருக்கு. 1 லட்ச ரூபா காம்போ சொல்றோம்ல, இந்த 1 லட்ச ரூபா காம்போ பொருளை நீங்க வந்து வெளியில எடுத்தீங்கன்னா 1,40,000 ரூபாய். ஓகே, அதே காம்போல இருக்க பிரைஸை எங்க கடையிலே தனித்தனியா எடுத்தாலே நம்ம கிட்ட 1,05,000 ரூபா, 1,06,000 ரூபாய் வரும். 6,000 ரூபா அடிஷனலாக டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இந்த காம்போவே போடுறோம். இல்லை சில பேருக்கு வந்து நீங்க கொடுக்குற பிராண்ட் பிடிக்கல, நானா செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு டிவில டிசிஎல் லாய்ட் வேணும், ஆமா அந்த மாதிரி மாத்தி, எல்ஜி வேணும், சோனி வேணும், சாம்சங் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை காம்போவா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 வருஷமா நம்ம கல்யாண சீர்வரிசை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு நிறைய இது வரைக்கும் ஒரு 300-400 கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், டெலிவரி பண்ணி. ஸோ அந்த கஸ்டமர் வாங்கின கஸ்டமர் எல்லாமே ஹாப்பி. ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சோஷியல் மீடியா மூலியமாக தான் நம்ம வந்து என்டர்பிரைசஸ் வந்து கவரேஜ் ஆச்சு. இவ்வளோ பேர் எங்கெந்த ஊர்ல இருந்துலாம் வந்தாங்க. இப்போ திருவண்ணாமலை, வந்தவாசி, அப்புறமா திருச்சி, வேலூர், எங்கெங்க இருந்து மக்கள் வந்து ஆர்வமாக வந்து நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே நன்றி. அவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அதே மாதிரி புதுசாக ஒரு கஸ்டமருக்கு
கல்யாண சீர்வரிசை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம எம்எம் என்டர்பிரைசஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ரேட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜ் எல்லாமே சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10,990 இருக்குது. ஓகே, சிங்கிள் டோர் 10,000. டபுள் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 19,990 19,990 நம்ம கிட்ட எம்எம் என்டர்பிரைசஸ்ல டபுள் டோர். ஓகே. வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வாஷரு 4,990 ரூபாய். ஓகே. செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 7,990 ரூபாய். சூப்பர்ண்ணா. அப்புறம் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 12,990 ரூபாய். இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்சியஸ்டாக ரொம்ப சீப் ரேட்டாக நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம். உடனே ஹோல்சேல் பண்ணுறாங்க சீப்பாக இருக்குன்னா ப்ராடக்ட் டென்ட் டேமேஜ் அந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட். கம்பெனி வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வாரண்டிஸ் எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணி தருவாங்க. ஓகே. என்ன ப்ராடக்ட் நான் பார்க்க போகிறோம்? ஏப்பா இந்த ரீல்ஸ் செம்ம ட்ரெண்டாக இருந்தது. ஆமாண்ணா. நடுவில் பார்த்தோன்னா 4,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு பீரோ தராங்கன்ட்டு. நீங்கள் எவ்வளோண்ணா தர போறீங்க? 4,000 ரூபாவா 5,000 ரூபாவா? நாங்கள் தரோம். ஓகே. ஃபஸ்ட்டு அந்த பீரோக்கெலாம் என்ன எப்படி அந்த மாதிரி கம்மி காஸ்ட்டுக்கு தராங்கன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நாங்கள் கொடுக்குற பீரோ வந்து பார்த்தீங்கன்னா 38லேருந்து 40 கிலோ இருக்கும். ஸோ இந்த பீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய் இந்த ரேஞ்ச் வரும். இது எல்லாமே டாடா ஷீட்டில் யூஸ் பண்ண பீரோ. ஓகே. இதுலாம் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டன்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இதில் பீரோ பாருங்க, இந்த தட்டெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோன்னு பாருங்க. ஓகே. ரெண்டாவது இதுலேயும் ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட வெயிட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக. இதே பீரோ வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா 11,000 ரூபான்னு. ஓகே. ஸோ நம்ம கிட்ட வெரைட்டி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பீரோஸ் அவைலபிள் இருக்கு. ஹோல்சேல் ப்ரைஸில் தரோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6,999 ரூபா. ஓகே. 7,000 ரூபாய்க்கு பீரோ நம்ம கிட்ட இருக்கு. சூப்பர். கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் தான் வச்சிருக்கீங்களானா இல்ல, நம்ம கிட்ட உட்டன் பீரோவும் இருக்கு. ஓகே. உட்டன் பீரோல என்ன பிரைஸ்னா வருது? ஸோ உட்டன் பீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7,000 ரூபாய் 6,500 ரூபாய் 5,500 ரூபாய் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. இது பண்றோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஹோல்சேல் ரேட்ல இருக்கு. 2,000 ரூபாய் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. கட்லு பாருங்க, ஃபினிஷிங் பாருங்க ஜி, இங்க பாருங்க ஜி, ஃப்ரேம் பாருங்க ஜி. ஓகே. எவ்வளோண்ணா அதெல்லாம்? எப்படி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் 10,000 ரூபாய் தான். 9,990 ரூபாய். இதுல என்ன டிசைன் கேட்டாலும் பண்ணி என்ன டிசைன் கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம். ஓகே. நிறைய இது ஆக்சுவலா நிறைய வச்சிருக்கோம் நம்ம. எவ்வளவு நம்ம இந்த மாதிரி பாருங்க ஸ்டோரேஜ் கட்லு. ஓகே. ஸ்டோரேஜ் கட்ல நம்ம ஹோல்சேல் ரேட்ல என்ன ரேட் கொடுத்தா வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? 14,500 ரூபாய். ஆமா 16,500. 16,500. ஆமா. என்ன சைஸ்னா? கிங் சைஸ். கிங் சைஸ் கட்லு தரோம், குயின் சைஸும் தரோம். ரெண்டுமே இருக்கு. ரெண்டு வெரைட்டி மாடல்ஸும் இருக்கு. இதுவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸ் நம்ம பண்ணி. அதே மாதிரி என்ன வுட்ல கேட்டாலும் கொடுக்கலாம். என்ன வுட்ல வேணும்னாலும் டீக் வுட்ல இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணி தரோம். ஓகே. அந்த மாடலும் அவைலபிள் இருக்கு. டிஸ்பிளே போட்டிருக்கோம், வந்து பாருங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தரோம். ஃபர்னிச்சர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இப்போ நீங்க ஒரே ஒரு கட்லு வாங்கினா கூட 9,990 தான். வித் பெட்டோட வாங்குறீங்கன்னா 14,990 ரூபா தான். காம்போ மாதிரி கொடுத்துருங்க. ஆமா, அதுக்கும் காம்போ இருக்கு. இல்ல ஒரு கட்லு, கிரைண்டர், மிக்ஸி, இது சின்னதா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு செட்டா வேணும்னா கூட 20,990 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. அதாவது வீடுக்காக இல்ல பீரோ கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம இதெல்லாம் வாங்கிக்கலாம். மறக்காம நம்ம எம்எம் என்டர்பிரைசஸை விசிட் பண்ணுங்க. நம்ம எம்எம் என்டர்பிரைசஸ் எங்க இருக்குன்னா நேரா ஆந்திரா பஸ் ஸ்டாப்ல டுவர்ட்ஸ் ஷெல்ப் மூலக்கடை போற ரூட்ல ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட் நம்ம எம்எம் என்டர்பிரைசஸ் இருக்கு. ஓகே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, விசிட் பண்ணி பாருங்க. ஹோல்சேல் ரேட்ல எல்லா பொருளும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்எம் என்டர்பிரைசஸ்ல வந்து பிரதர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எங்க ப்ரோ வந்து வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்னை தான் ப்ரோ. புளியாந்தோப்புலேருந்து வந்திருக்கோம். புளியாந்தோப்புலேருந்து வந்திருக்கீங்க. எப்படி எம்எம் என்டர்பிரைசஸ் ஆக்சுவலாக தெரியும்? இங்கே வந்து அண்ணன் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இங்கே போங்க பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்து பார்த்தேன். பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே. எனக்கு வெளியே வந்து கேட்டதோட இங்கே எனக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஓகே. அதனால் நான் இங்கே ஃபைனல் பண்ணி இங்கே வாங்கிட்டேன் ப்ராடக்ட். என்ன ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து 100 லிட்டர் இப்போ வந்து டீப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகே. நல்லா ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு வந்து ஓகே தான். வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்ம எம்எம் என்டர்பிரைசஸ்ல எப்படி ப்ரோ? பரவாயில்ல, பெஸ்ட்டாக தான் இருக்குது. வெளியே வந்து கேட்கும் போது கம்மியாக தான் இருந்தது. இங்கே ஹோல்சேலில் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. பெஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க? நிச்சயமாக இங்கே வரலாமா? ஒர்த்தா கண்டிப்பாக வரலாம். ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஒரு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஓகே கைஸ், இது மாதிரி தான் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ கஸ்டமர் ரிவ்யூ ஃபீட்பேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் கேட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ், வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்கள் வீட்டுக்கு எது தேவை, இன்வெர்ட்டரா நான் மீட்டரா, இன்வெர்ட்டர் வாங்கினா என்ன பெனிஃபிட், நான் இன்வெர்ட்டர் வாங்கினா என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பீரோ வெறும் 7,000 ரூபாய்க்கு சூப்பர் பீரோ வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ரஸ்ட் ஆகாத சூப்பர் பீரோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
0% டவுன் பேமெண்ட்லேயே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கையில் ₹1 கொடுக்காம நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போக முடியும். உங்களோட சிவில் ஸ்கோர் பக்காவாக இருந்தால் போதும், நீங்கள் 0% டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் ₹26,000 ₹27,000 கிட்ட இருக்கும். பட் நம்ம எம்எம் என்டர்பிரைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24,990 கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டாலேஷனோட சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. பழைய ஏசி இருக்குது, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்களா சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்பீங்க. அந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ₹5,000 7,000 வரைக்கும் இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ மறக்காமல் வந்து எம்எம் என்டர்பிரைஸை விசிட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக சொன்னால் சென்னை மாதவரத்தில் தான் எக்ஸாக்டாக லொகேட்டாக இருக்குது. ஆந்திரா பஸ் ஸ்டாப் தாண்டி வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மூலக்கடை போகிற ரோட்டில் கரெக்டாக செல் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேறு லெவலான வீடியோவில் ஒரு பிரம்மாண்டமான வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் இந்த சம்மர் சீசனுக்கு சூப்பராக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மறக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.